நேத்து சடனா கேஎஃப்சி வரைக்கும் போயிருந்தேன். அங்க ஏன்டா போன? அங்க என்னடா உனக்கு வேலை அப்படின்லாம் கேட்காதீங்க. வேற எதுக்காக போவாங்க? சாப்பிட தான். உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன வாங்குறது, என்ன ஆர்டர் பண்றது அப்படின்னு சுத்தமா ஐடியாவும் இல்ல, சுத்தமா தெரியவும் இல்ல. சரி அதான் அதுக்குன்னு ஒரு டிவி வச்சிருப்பாங்களே, அதுலயே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் பார்த்தா எக்கச்சக்கமா என்னென்னமோ இருந்துச்சு. என்ன ஆர்டர் பண்றதுனே தெரியல. சரி ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் சிக்கன், ஒரு ஹாட் விங்ஸ், ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணிட்டு போய் எங்க பிளேஸ்ல போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆர்டர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆர்டரும் வந்துருச்சு. அதுல வந்து பக்கெட் சிக்கனையும் அந்த ஹாட் விங்ஸும் ஒரே இதுலயே போட்டு கொடுத்துட்டாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் தனியா கொடுத்துருந்தாங்க. பட் ஆனா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப ரேட் அதிகம். நம்ம வீட்டாலே 40 ரூபா தான் இருக்கும். அங்க வந்து 85 ரூபா 95 ரூபா. கூட வந்து கெச்சப்பும் மைனஸும் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருந்தாங்க. அந்த கொடுத்துருக்க கெச்சப்பு மைனஸ் அவங்க கொடுத்துருக்க அந்த சிக்கனுக்கு பத்தவே பத்தாது. பட் எக்ஸ்ட்ரா வாங்கலாம்னா அதுக்கு தனியா பேமெண்ட் கேட்பாங்க. சரி அப்படின்னு அதே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். பட் ஆனா நான் வாங்கினதுலேயே ஓவராலா அந்த ஹாட் விங்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு மிச்சத்தை கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனா ஓவரால் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் கொடுக்குற காசுக்கு அது எதுவுமே ஒர்த்து கிடையாது. ஏன்னா காசு அவ்வளோ அதிகம். ஜஸ்ட் நீங்கள் வேணா ட்ரை பண்ண நினச்சா போய் ட்ரை பண்ணுங்க. சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலாம், சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காமலே இருக்கலாம். பட் ஆனால் ஓவராலாக என்ன கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. கொடுக்குற காசுக்கு ஒர்த்து இல்லை. ஸோ நீங்கள் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அது எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு கேஎஃப்சி விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் கேஎஃப்சிக்கு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான்.